பிரவீன், ஆண்டுதோறும் இயற்பியல், வேதியியல் மற்றும் இலக்கியம், மருத்துவம் உள்ளிட்ட துறைகளுக்கு சிறந்த பங்களிப்பை மேற்கொண்ட நிபுணர்களுக்கு நோபல் பரிசு ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு முதலில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசை நோபல் கமிட்டி அறிவித்துள்ளது. இதன்படி டாக்டர்கள் விக்டர் ஆம்ரோஸ் மற்றும் கேரி ரூகின் ஆகிய இருவருக்கும் 2024ஆம் ஆண்டுக்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மைக்ரோ ஆர்என்ஏவை கண்டுபிடித்ததற்காக அவர்களுக்கு இந்த நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. மைக்ரோ டிஆர்என்ஏ என்று அழைக்கக்கூடிய அந்த புதிய வகை மூலக்கூறை, மருத்துவ மூலக்கூறை கண்டுபிடித்து அது தொடர்பான ஆய்வுகளுக்கு வித்திட்டதற்காக இருவருக்கும் இந்த ஆண்டுக்கான மருத்துவ நோபல் பரிசு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. இதை தொடர்ந்து இயற்பியல், வேதியியல் மற்றும் இலக்கியம், அமைதி மற்றும் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசும் அடுத்தடுத்து அறிவிக்கப்பட இருக்கிறது. ஆல்ஃபிரட் நோபலின் நினைவாக இந்த நோபல் பரிசு ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. இந்த விருதுகளை ஸ்வீடன் நாட்டின் நார்வேயில் உள்ள நோபல் அகாடமி ஆண்டுதோறும் அறிவிக்கிறது. அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் ஆண்டுதோறும் அது ஜெனீவாவில் அந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்படுகிறது என்பதும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. போர்ச்சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்படும் என்பது இன்னும் ஒரு வாரத்தில் தெரிய வரும். இந்த நோபல் தேர்வுக்கான குழு சர்வதேச அளவில் உள்ள நிபுணர்கள் குழுவால் ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இந்த ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு மைக்ரோ ஆர்என்ஏவை கண்டுபிடித்த இருவருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பிரவீன்.